ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பூந்தமல்லியில் கண் பார்வையற்றோர் பள்ளியுள்ளது. அப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் சிவாசானத்தில் மகா பெரியவார் தங்கியிருந்த போது வந்து தரிசனம் செய்தார். அவர் சுவாமிகளிடம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளி குழந்தைகளை பெரியவரின் தரிசனத்துக்கு அழைத்து வர உள்ளேன். அக்குழந்தைகள் கண் பார்வை இல்லாதவர்கள். அதனால் பெரியவர்களை கண்ணால் கண்டு தரிசிக்க முடியாது. ஆதலின் பெரியவர்கள் அக்குழந்தைகளிடம் 4 வார்த்தைகள் பேசி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு போகவே இன்று வந்தேன். அனுக்கிரகம் வேண்டும் என்று வேண்டினார். மகா சுவாமிகள் தம் திருச்செவிகளால் கேட்டுக்கொண்டார். அவ்வளவுதான். வந்தவரும் போய்விட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த ஆசிரியர் கண் பார்வையில்லாத குழந்தைகளை தனி பேருந்தில் அழைத்து வந்தார். பெரியவர் தரிசனத்திற்கு வெளியே நிறுத்தினார். உடன் இருப்பவர்கள் பெரியவர் நேற்று முதல் மௌனம் என்றனர். அவ்வளவுதான். அவர் பட்ட கஷ்டத்திற்கு அளவே இல்லை. கதறி அழுதார். தலையில் அடித்து கொண்டார். கண்டோர் மனம் கலங்கினர். ஐயோ, இந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை இல்லையே, பெரியவர்களை பார்க்க முடியாதே, 4 வார்த்தைகள் சொன்னால்தானே கேட்டு மகிழ்வார்கள். எங்களுடன் பெரியவர் பேசாவிட்டாலும் தரிசனம் செய்துவிட்டு போய்விடுவோம். இந்த குழந்தைகள் என்ன செய்யும்? இந்த குழந்தைகளுக்காகத்தானே சென்ற வாரம் வந்து வேண்டிக் கொண்டேன். இவர்களை ஏமாற்றிய நான் மகா பாவி ஆகிவிட்டேனே என்று தேம்பி தேம்பி புலம்பினார். எதிர்பாராத நிலை. பெரியவர்கள் உள்ளிருந்து வெளியே வந்து அந்த ஆசிரியர் அழுகையை நிறுத்த சொன்னார்கள். கிணற்று பக்கத்தில் வெளியே மனை போடச் சொல்லி அமர்ந்தார்கள். மௌனம் கலைந்தது. அக்குழந்தைகள் அனைவரையும் அருகில் ஒவ்வொருவராக அழைத்து பெயர், ஊர், பார்வை குறைபாடு எப்படி ஏற்பட்டது என்றெல்லாம் பொறுமையாக கேட்டு ஆசீர்வதித்தார்கள். 1 மணி நேரம் அக்குழந்தைகளுக்கு பெரியவர் அனுக்கிரகம் கிடைத்தது. பழங்கள், திராட்சை, கற்கண்டு முதலியவற்றை பெரிய தட்டுகளில் வைத்து அக்குழந்தைகளுக்கு தருமாறு அந்த ஆசிரியரிடம் தந்து வழியனுப்பினார்கள். எல்லோரும் அனுக்கிரகம் கண்டு நெஞ்சு குளிர்ந்தனர். அந்த ஆசிரியருக்கோ தலைகால் புரியாத சந்தோஷம். அவர் அப்போது அழுதார். முன்பு அழுதது துக்கத்தில், இப்போது அழுதது ஆனந்தத்தில். பாரத நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் தரிசிக்க வந்த காலத்து கலைக்காத மௌனத்தை பார்வையற்ற குழந்தைகளின் தேவை அறிந்து மகா சுவாமிகள் மௌனத்தை கலைத்து ஆசீர்வதித்தார்களே. நம் இதயம் இன்பத்தால் விம்முகிறது. மகா சுவாமிகள் என்றும் அணையாத ஞான தீபம். அத்தீப ஒளி நம்மை வழிநடத்தி செல்ல பிரார்த்திப்போம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய